MetLife POS Suraksha Plan அவங்க claim பண்ற மாதிரி ஒரு simple and secure solution கொடுக்கக்கூடிய ஒரு பாலிசியா இல்ல இதோட simplicity critical trade-offs ஹைட் பண்ணுதா? வாங்க ஒரு in-depth analysis மூலமா இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். Hi there, welcome back to holisticinvestment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இத பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு இண்டிவிஜுவல் non-linked non-participating savings life insurance policy with return of premiums. So இதோட சில key features பாத்தீங்கன்னா உங்க ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் வெல்பீயிங்கை கேரண்டீட் மந்த்லி இன்கம் இவங்க 10 இயர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணி என்ஷோர் பண்றாங்க. அண்ட் நீங்க மெச்சூரிட்டி வரைக்கும் அந்த பாலிசி ஹோல்டர் சர்வைவ் ஆயிட்டீங்கன்னா நீங்க கட்டின டோட்டல் ப்ரீமியம்ஸ்மே 100% நீங்க திருப்பி அவங்க ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. அண்ட் இதுல ஃபிளெக்சிபிள் ப்ரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க 5, 10 இல்ல 15 இயர்ஸ் வரைக்கும் சூஸ் பண்ணி கட்டலாம். அண்ட் இதுல லம்சம் பே அவுட்டா இல்ல ரெகுலர் மந்த்லி இன்கமா இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எது வேணா உங்க டெத் பெனிஃபிட்டை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ்மே பாத்தீங்கன்னா உங்க ப்ரீமியம்ஸ் அண்ட் பே அவுட்ஸ்ல அப்ப இருக்கிற டாக்ஸ் லாஸ் படி இட்ஸ் சப்ஜெக்டட். ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. இதுல பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட். இது பாலிசி மெச்சூர் ஆகும்போது பாலிசி ஹோல்டருக்கு கிடைக்கும். டெத் பெனிஃபிட்ன்றது அன்பார்ச்சுனேட்லி பாலிசி டேர்ம் முடியறதுக்குள்ளேயே பாலிசி ஹோல்டர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க நாமினி இல்ல பெனிஃபிஷியரிக்கு கிடைக்கிறது இது. ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்போ இதுல இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை பார்க்கலாம். ஸோ அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல நிறைய மல்டிபிள் ப்ரீமியம் பேமெண்ட் மோட்ஸ் இருக்கு. உங்க கன்வீனியன்ஸ்க்கு நீங்க சூஸ் பண்ணி கட்டலாம். அண்ட் இதுல ப்ரீமியம்ஸ்ல ஃபார் ஹையர் சம் அஷூர்ட் அண்ட் லாங்கர் ப்ரீமியம் பேமெண்ட் டர்ம்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ்மே இருக்கு நம்ம என்ஜாய் பண்றதுக்கு. அண்ட் டெத் பெனிஃபிட் எய்தர் லம்சமாவும் நீங்க வாங்கிக்கலாம் இல்ல கன்வீனியன்ட் இன்ஸ்டால்மெண்ட்ஸ்லயும் வாங்கிக்கலாம். அண்ட் இதுல டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டி கிடையாது. அண்ட் சப்போஸ் பாலிசி ஹோல்டர் இப்போ டெத் பெனிஃபிட் ஆப்ஷன் லம்சம் இல்ல இன்ஸ்டால்மெண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிட்டாங்க இன்செப்ஷன் ஆஃப் த பாலிசியில அப்படின்னா நாமினி அப்புறமா அதை மாடிஃபை பண்ண முடியாது. இன்னொன்னு டெத் பெனிஃபிட் வந்து பெய்ட் ஓவர் ஃபிக்ஸட் 10 இயர் பீரியட். இதுல வந்து உங்களோட ஃபியூச்சர் நீட்ஸ் பொறுத்து எந்த விதமான ஃபிளெக்சிபிலிட்டி கிடையாது இந்த அமௌண்ட் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு. அண்ட் ஆல்சோ இதுல ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ஃபீச்சர் பாத்தீங்கன்னா ஓவரால் காஸ்ட் ஆஃப் த பிளான் ஆக்சுவலி இன்க்ரீஸ் பண்ணுது. அண்ட் ஆல்சோ இதுல எந்த விதமான போனஸோ லாயல்ட்டி அடிஷன்ஸ் இந்த பாலிசியில கிடையாது. அண்ட் மேக்ஸிமம் சம் அஷூர்ட் இவங்க 25 lakhsலயே கேப் பண்றதுனால ஒரு ஃபேமிலி அடிக்குவேட்லி சப்போர்ட் பண்றதுல ஃபினான்ஷியலி இது இட் மே ஃபால் ஷார்ட் ஆஃப். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் டிராபேக்ஸ் இருக்கு. இதை நீங்க மைண்ட்ல வச்சு தான் இதுல இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பத்தின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஸோ இப்போ நம்ம அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். ஸோ இப்போ இந்த பாலிசியில இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்ற ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்கிறதுக்காக தான் இதோட ரியல் வேல்யூ என்ன இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் பார்க்கறதுக்காக இதோட IRR அனலைஸ் பண்ண போறோம். அதாவது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை இந்த பாலிசியோட நம்ம கால்குலேட் பண்ண போறோம் பேஸ்ட் ஆன் த பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் given in the policy brochure. ஸோ கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 35-year-old மேல் இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்றாங்க வித் சம் அஷூர்ட் ஆஃப் 10 lakhs. இந்த பாலிசி டேர்ம் அண்ட் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ்க்கு இருக்கு. ஆனுவல் ப்ரீமியம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 12,940 rupees அவர் கட்டுறாரு. ஓவர் 15 இயர்ஸ் எவ்வளோ ப்ரீமியம் டோட்டலாக கட்டியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,94,100 rupees. இந்த பாலிசி டேர்ம் அவங்க சர்வைவ் பண்ணிட்டாங்கன்னா அதே அமௌண்ட் எக்ஸாக்டா அவருக்கு மெச்சூரிட்டியில கிடைக்கும். ஸோ இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் IRR பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ்லி 0 தான் வருது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல. ஏன்னா போனஸும் கிடையாது, இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, மற்றபடி எந்த பெனிஃபிட்ஸுமே ஆடட் கிடையாது. ஸோ இன் எசன்ஸ் என்னன்னா இந்த பாலிசி உங்களுக்கு லைஃப் கவரேஜ் பாலிசி டேர்ம்ல கொடுக்குறாங்க. அண்ட் பாலிசி மெச்சூர் ஆகும்போது பாலிசி ஹோல்டருக்கு அந்த ப்ரீமியம் அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது ஒரு இன்எஃபிஷியன்ட் ஆப்ஷன். உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் தான் கோல்னா நீங்கள் பியூர் டேர்ம் பாலிசி கூட இன்னும் ஒரு ஹையர் கவரேஜ்லேயே நீங்கள் எடுக்கலாம் அட் அ லோவர் காஸ்ட். ஆனால் POS சுரக்ஷால என்ன ஆகுது, நீங்கள் ரிலேட்டிவ்லி ஹையர் ப்ரீமியம் கட்டுறீங்க, பட் எண்டில் உங்களுக்கு ஓன் மணி தான் கொடுக்குறாங்க, அதுவும் எந்த வித க்ரோத் அட்டாச்சாக இல்லாமல். அப்போது நீங்கள் வந்து ஒரு பியூர் டேர்ம் பாலிசி எடுக்கலாம் கம்பேர் டு இந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ஃபீச்சர் இருக்க பாலிசியை. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா இப்போ பியூர் டேர்ம் பாலிசியில் நீங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் கவருக்கு மட்டும் தான் ப்ரீமியம் கட்டுவீங்க. ஸோ பாலிசி டேர்ம் சர்வைவ் ஆகிட்டீங்கன்னா எந்த விதமான பே அவுட் இருக்காது. பட் இந்த மாதிரி ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் இல்லை வித் ப்ராஃபிட் பிளான்ஸை கம்பேர் பண்ணால் உங்கள் ப்ரீமியம் சிக்னிஃபிகன்ட்லி லோவராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 இயர் பியூர் டேர்ம் பாலிசி சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இதோட 10 lakh சம் அஷூர்ட் அதே POS சுரக்ஷா பிளான் மாதிரி சேம் கவரேஜ்க்கு நீங்கள் எவ்வளோ ப்ரீமியம் கட்டுவீங்கன்னா 4,500 per year. பட் POS சுரக்ஷா பிளான்ல நீங்கள் 12,940 rupees ஆனுவலி கட்டுறீங்க. அப்போ டிஃபரன்ஸ் வந்து 8,440 rupees per year வருது. இந்த ஆனுவல் சேவிங்கை நீங்கள் உங்கள் ரிஸ்க் அப்பிடேட்க்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ லோ ரிஸ்க் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா PPFல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அலாங் வித் த காம்பினேஷன் ஆஃப் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி. பட் இப்போ வந்து நீங்கள் ஹை ரிஸ்க் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா PPFக்கு பதிலாக ELSSல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம், ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம். ஸோ இந்த ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையுமே பொட்டன்ஷியல் அவுட்கம் 15 இயர்ஸ் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ PPFல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் 2.28 lakhsக்கு க்ரோ ஆகியிருக்கும் வித் an IRR ஆஃப் 2.03%.
3%. இது ஒரு டெஸ்பைட் இது வந்து ஒரு மாடஸ்ட் ரிட்டர்னாக இருந்துமே பிஓஎஸ் பாலிசியோட கம்பேர் பண்ணும்போது இது அதிகமாக தான் கொடுக்குது. ஏன்னா பிஓஎஸ் பாலிசி உங்களுக்கு கம்ப்ளீட்லி 0 ரிட்டர்ன் தான் கொடுக்குறாங்க. இதே இஎல்எஸ்எஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்க ப்ரீ டாக்ஸ் வேல்யூ 3.52 lakhs வருது. ரிடீம் பண்ணும்போது கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் அப்ளை ஆகிறதுனால 3.39 lakhs ஈல்ட் கொடுக்குது. ஸோ அந்த போஸ்ட் டாக்ஸ் ஐஆர்ஆருக்கு நம்ம வந்து ஐஆர்ஆர் கால்குலேட் பண்ணோம்னா 6.73% வருது. இப்போ இஎல்எஸ்எஸ் டாக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு டவுட் இருக்குன்னா ஒரு சின்ன டேப்லெட் காலம் ஸ்க்ரீனில் இதுக்காகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். இஎல்எஸ்எஸ் டாக்ஸ் கால்குலேஷன் நீங்கள் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக பாஸ் பண்ணியுமே பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு பியூர் டேர்ம் பாலிசி நீங்கள் சூஸ் பண்ணி அதுலேருந்து சேவ் பண்ணுற ப்ரீமியம் சேவிங்ஸை நீங்கள் வேற எங்கேயாவது ஒரு நல்ல எஃபிஷியண்டான இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைஃப் ப்ரொடெக்ஷன் லோவர் காஸ்ட்டில் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஒரு மீனிங்ஃபுல் கார்பஸை பில்ட் பண்ணுற பொட்டன்ஷியலுமே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த கம்பேரிசன் கிளியர்லி நமக்கு என்ன காட்டுதுன்னா ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் பிளான்ஸ் வந்து லெஸ் எஃபிஷியண்டாக தான் இருக்குது. ஏன்னா ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத் கொடுக்காமே அவங்க வந்து ஹையர் ப்ரீமியம்ஸ் டிமாண்ட் பண்ணுறாங்க. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? பிஎன்பி மெட்லைஃப் பிஓஎஸ் சுரக்ஷா பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? இந்த பாலிசி உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்குறாங்க அலாங் வித் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம்ஸ் அட் மெச்சூரிட்டி. இந்த ஃபீச்சரை தான் இன்சூரர் வந்து ஒரு கீ பெனிஃபிட்டா ப்ரமோட் பண்றாரு. ஆனால் இந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ஃபீச்சர் ஒரு சிக்னிஃபிகன்ட்லி ஹையர் காஸ்ட்ல வரதுனால இட் மே நாட் பி ஜஸ்டிஃபையபிள். அண்ட் பியாண்ட் திஸ் இந்த பிளான்ல எந்த விதமான ரியல் வேல்யூ அடிஷன் இருக்குன்னு சொல்ல முடியாது. அண்ட் சம் அஷர்ட்மே பார்த்தீங்கன்னா ஆஃபன் ஒரு பேசிக் ஃபினான்ஷியல் நீட்ஸ் ஒரு ஃபேமிலி இது மீட் பண்ற அளவுக்கு சஃபிஷியண்டாக இல்லை. அண்ட் இதில் ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்கு. அண்ட் இந்த பாலிசியோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை நம்ம அனலைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ரிவீல் ஆகுதுன்னா இது எஃபெக்டிவ்லி 0 ரிட்டர்ன்ஸாக டெலிவரி பண்ணுது. இதே இன் கான்ட்ராஸ்ட் நீங்கள் ஒரு பியூர் டேர்ம் பாலிசியோட கம்பேர் பண்ணும்போது மச் லோவர் ப்ரீமியம்லேயே உங்களால் சப்ஸ்டான்ஷியல் லைஃப் கவர் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ ப்ரீமியம் சேவிங்ஸ் அந்த மாதிரி ஒரு பாலிசியில் நீங்கள் சேவ் பண்ணுறத ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இன்னும் ஸ்மார்ட்டாக நல்லா ஒரு மீனிங்ஃபுல் கார்பஸ் உங்களால் பில்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு பியூர் டேர்ம் பாலிசியை ப்ரொடெக்ஷனுக்கு சூஸ் பண்ணி அண்ட் அதில் வர ப்ரீமியம் டிஃப்ரென்ஸாக மற்ற சூட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் வந்து டைரக்ட் பண்ணுறதுனால காம்ப்ரிஹென்சிவ் லைஃப் கவரேஜை உங்களால் அச்சீவ் பண்ண முடியுது. ஃபினான்ஷியல் க்ரோத்மே அச்சீவ் பண்ண முடியுது. இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு வெல் டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் பில்ட் பண்ணலாம் செப்பரேட்டாக உங்கள் லைஃப் கோல்ஸ் டைம் ஹாரிசான் அண்ட் ரிஸ்க் டாலரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அண்ட் செப்பரேட்டாக வந்து பாலிசி வச்சிருக்கீங்க லைஃப் கவருக்காக அப்படின்னா வெல்த் இன்னும் எஃபிஷியண்டாக உங்களால் பில்ட் பண்ண முடியும் இன் அ லாங் டேர்ம் பீரியட். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.